நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கவிருப்பது சுகாதாரமே சுகமான வாழ்வு. இன்றைய சுகாதாரமே சுகமான வாழ்வு நிகழ்ச்சியில காசநோய் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகின்றனர் பிஜிபி அலைடு ஹெல்த் கல்லூரியின் மாணவிகள். காசநோய் என்பது அது காற்று மூலம் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் ஆகும். அதன் விழிப்புணர்வு இன்னும் நம்மிடையே குறைவாக உள்ளது. அதற்காக இன்று பிஜிபி அலைடு ஹெல்த் சயின்சஸ் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வுக்காக ஒரு குறு நாடகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறார்கள். இதோ உங்களுக்காக. காசநோய் விழிப்புணர்வு கதாபாத்திரங்கள்: மருத்துவராக ஆதிரா, நோயாளியாக கார்த்தி, நோயாளியின் சகோதரியாக கீர்த்தி, நோயாளியின் நண்பனாக பரத், சமூக ஆர்வலர் யாழினி, மற்றொரு நோயாளி இளங்கோ, அரசு மருத்துவமனை செவிலியர், கிராமத்து தலைவியாக கயல்விழி, பள்ளி ஆசிரியராக சத்யா, கர்ப்பிணி பெண்ணாக மாலினி. காட்சி 1. கிராமம். மக்கள் திரண்டு பேசுகிறார்கள். கார்த்தி உடல் சோர்வாக இருக்கிறார். அவருக்கு மூச்சு திணறல், இரும்பல் அதிகமாக உள்ளது. ரவி அவரை கவனிக்கிறார். மச்சான் கார்த்தி, நீ நல்லா இல்லை, 3 வாரமாக ஒரு மாதிரியா இருக்க. போய் மருத்துவரை செஞ்சுட்டு வரலாமா? ஆமாண்டா, என்னால் நல்லா தூங்க கூட முடியல. இரும்பலும் அதிகமாகிடுச்சு. நான் இவ்வளோ நாள் மருந்து எடுத்துக்கிட்டேன், அதுவும் வேலை செய்யல சரியா. அண்ணா, நீங்கள் 2-3 டைம் தும்மும் போது பார்த்துக்க, ரத்தம் வருது. இது சாதாரணமாக இருக்காது. வாங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி கீர்த்தி. காட்சி 2. மருத்துவமனை. ஆதிரா மருத்துவமனையில் நோயாளிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். கார்த்தி வருகிறார். கார்த்தி, உங்க உடல்நிலையை பார்த்தா இது காசநோய் போல் தெரிகிறது. உடனே கப பரிசோதனை செய்ய வேண்டும். கப பரிசோதனை முடிந்த பிறகு: கார்த்தி, உண்மையிலேயே உங்களுக்கு காசநோய் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனா பயப்பட வேணாம், இதை முழுசா குணமாக்க முடியும். காசநோய் என்றால் என்ன? காசநோய் என்பது மனித நுரையீரலை பாதிக்கிற ஒரு உயிருக்கு ஆபத்தான நோய். இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை என்ற பாக்டீரியானால ஏற்படுது. நுரையீரலில் மட்டும் இல்லாமல் பாக்டீரியா உங்கள் முதுகெலும்பு, மூளை அல்லது சிறுநீரகத்தையும் பாதிக்கும். ஐயோ டாக்டர், இது ஆபத்தான நோய் தானே? இல்லை கார்த்தி, மருந்துகளை சரியாக எடுத்தால் 6 மாதத்துலேயே நீங்கள் முழுசாக குணமாயிடலாம். காட்சி 3. கிராம மக்கள் மத்தியில். யாழினி சமூக ஆர்வலராக கிராம மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாள். நண்பர்களே, காசநோய் ஒரு பாக்டீரியா மூலம் பரவுகிறது. இது மிக சாதாரணமாக சரியாகக்கூடியது. ஆனால் மருந்துகளை தவறாமல் எடுத்தால்தான். இந்த நோய் எப்படி பரவுகிறது? இது பாதிக்கப்பட்ட ஒருவர் தும்பும் போது, பேசும்போது அல்லது இரும்பும் போது மெல்ல துகள்கள் மூலம் பரவுகிறது. இதன் அறிகுறிகள் என்ன? ஒருவருக்கு 2 வாரங்களுக்கு மேல் சளியுடன் கூடிய இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, உடல் எடை குறைதல், ரத்தம் கலந்த சளி, மார்பு வலி போன்றவை காசநோயின் அறிகுறிகள். இது போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் மருத்துவர்களை அணுகினால் நோயிடமிருந்து பாதுகாத்து அதனை சரி செய்து கொள்ளலாம். அப்படி என்றால் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன? மாஸ்க் அணிய வேண்டும். மருந்துகளை தவறாமல் எடுத்தால் மற்றவர்களுக்கு பரவாமல் இருக்கலாம். காசநோய்க்கு இலவச சிகிச்சை அரசு மருத்துவமனையில் கிடைக்கிறது. காட்சி 4. அரசு மருத்துவமனை. இளங்கோ இன்னொரு நோயாளி மருத்துவரை சந்திக்கிறார். டாக்டர், நான் மருந்துகள் எடுத்து ஆரம்பித்த பிறகுதான் உடல் நல்ல முன்னேற்றம் தெரியுது. ஆமாம் இளங்கோ, நீங்கள் சரியான வழியில் இருக்கிறீங்க. இதை மற்ற நோயாளிகள் எல்லாருமே புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். மாலினியுடன் பேசுகிறார். அவள் கர்ப்பிணி. நான் கர்ப்பிணி, எனக்கு காசநோய் வந்துருச்சு. இதனால் என் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை, நீங்கள் சரியான சிகிச்சை பெற்றால் உங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மருந்துகளை தவறாமல் எடுத்தால் நீங்கள் குணமாகலாம். சரியான மருந்துகள் எடுக்கவில்லை என்றால் குழந்தையும் நீங்களும் பாதிப்படுவீர்கள். காட்சி 5. சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கார்த்தி, யாழினி, இளங்கோ, கீர்த்தி, ஆதிரா மற்றும் கிராம மக்கள் அனைவரும் திரளுகிறார்கள். யாழினி அடுத்ததாக பேச வருகிறார். நண்பர்களே, நாம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். மருந்துகளை தவறாமல் எடுத்தால் காசநோய் முழுமையாக குணமாகும். கார்த்தி, நானும் இந்த நோயின் தாக்கத்தை அனுபவித்திருக்கிறேன். மருத்துவமனையில் இலவச சிகிச்சையும் கிடைக்கிறது. கிராம தலைவி, அரசு மருத்துவமனையின் உதவியால் கிராம மக்கள் அனைவரும் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கப்படலாம். மருத்துவர் ஆதிரா, மருத்துவர்களான நாங்களும் இந்த நோயினை உங்களிடமிருந்து தவிர்க்கவும் அதனை சரி செய்யவும் உங்களுக்கு துணையாக இருப்போம். நம் பள்ளிகளில், பொது நிலையங்களில், வேலைத்தலங்களில் இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்.